Hi guys, welcome back to TN Pirates team. மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழை இலையை வச்சு வாழை இலை அல்வா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாழை இலை அல்வாவுக்கு வந்து நல்லா கொழுந்து இலை தான் தேவை. கொழுந்து இலை எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வெட்டலாம். மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை நல்லா கொழுந்து இலையா இருக்கு. இதை நம்ம வெட்டிக்கலாம். எனக்கு வந்து ஹைட் எட்டாது மக்களே, அதனாலதான் நம்ம பையனை விட்டா இருக்க சொல்றேன். மக்களே நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து இலையா ஒண்ணு அறுத்துருக்கோம். எதுக்கும் இன்னொன்னு தேவைப்பட்டா அறுத்துக்க வேண்டியதான். மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம இதை இன்னொரு இலை அறுத்துட்டு அவ்வளோ செய்ய ரெடியாகவே போக வேண்டியதான். வாழை இலையை வந்து நம்ம நல்லா கழுவிக்கலாம். அதுல சில டஸ்ட் எல்லாம் இருக்கும். மக்களே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வாழை இலையை வந்து நல்லா நைஸா துண்டு துண்டா இருக்க போறோம். அதுக்கு நம்ம வந்து அறுக்கிறது வந்து இந்த வாழை இலையை நல்லா சுத்திக்கலாம். இது மாதிரி ரோல் பண்ணாதான் நம்ம வந்து ஸ்லைஸ் வந்து சின்ன சின்னதா விழுவோம். அரைச்சு விடும். அரைச்சு கொடுத்தீங்கன்னா அல்வா கிடைக்கும். அண்ணா போன அரைச்சுக்கிறேன். பாத்தீங்களா அல்வா நம்ம வந்து வாழை அல்வா செய்யறது தயாராயிடுச்சு. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாக்கலாம் வாங்க. காஞ்ச திராட்சை, ஜீனி, முந்திரி, சிங்கப்பூர் நெய், தீப்பெட்டி, கார்ன்ஃபிளவர் மாவு. வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். நம்ம வந்து அல்வா செய்யறதுக்கு வந்து முந்திரி வறுத்துக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் வச்சிருக்கான். எனக்கு கணக்கு தெரியும், காலி பண்ணாது. ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கடா. தின்னு தோலை, எல்லாத்தையும் தின்னு கூடாத. நல்லா நெய் ஊத்தி ஊத்தி கிண்டுனாதான் கண்ணாடி பதம் மாதிரி நமக்கு நல்லா வரும். இதே மாதிரி கிண்டிட்டு இருந்தாதான் அல்வா நம்ம நினைச்ச மாதிரி நல்லா சரியான பதத்துக்கு வரும். பதத்துல வந்து நம்ம எந்த ஒரு ஃபுட் கலருமே யூஸ் பண்ணல. ஆனா பாருங்க நேச்சர் கலர் இருக்கு. இந்த நேரத்துல வந்து நம்ம முந்திரியை நல்லா நொறுக்கி விட்டு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து திராட்சையும் சேர்த்து போட்டுக்கலாம். நீங்க வந்து எவ்வளவோ அல்வா பார்த்திருப்பீங்க. இப்ப வாழை இலையிலேயே வாழை இலை அல்வா, வாழை இலையிலேயே வாழை இலை அல்வா வச்சு சாப்பிட போறோம். உண்மையிலே வந்து நம்ம வாழை இலை அல்வா வந்து சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம டிஎன் பைரட்ஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.